மாம்பழம் என்ன நேரத்தில் இருக்குன்னு சொல்றீங்களா எல்லாருக்கும்? ஓ, அருமை அருமை. நன்றி அக்ஷரா. நன்றி அக்ஷரா. நீங்க சொல்றதுக்காக எனக்கு மாம்பழம் சாப்பிடணும் போல ஆசையும் இருக்குது. நம்ம அக்ஷரா ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? எண்ணும் எழுத்தும் கண்ணட தகும். இது அவையோட வாக்கு. எண்களும் எழுத்துகளும் வாழ்வில் இருளை நீக்கி உலகை புரிந்து கொள்ள உதவுகிறது. நம் அறிவு கண்களை திறக்க வராங்க தமிழாசிரியர் விசாகா. உங்க பேர் என்ன? என் பேர் விசாகா பாலகிருஷ்ணன். நீங்க இன்னைக்கு யார் இடத்துக்கு வந்திருக்கீங்க? நான் தமிழ் ஆசிரியரா வந்திருக்கேன். தமிழ் ஆசிரியரே, நீங்க என்ன சொல்லி தர போறீங்க? பாடுங்க பார்க்கலாம். உழைத்து படித்தா பழக்கூடும். உழைத்து படித்தா பழக்கூடும். இரண்டும் இரண்டும் நான்காகும். இனிக்கும் பேச்சு புகழ் கூட்டும். இரண்டும் இரண்டும் நான்காகும். இனிக்கும் பேச்சு புகழ் கூட்டும். மூன்று மூன்று மாறாகும். முயற்சி உயர்ந்தேறாகும். மூன்று மூன்று மாறாகும். முயற்சி உயர்ந்தேறாகும். நான்கும் நான்கும் நட்டாகும். நாணல் நெருக்கம் சீராகும். நான்கும் நான்கும் நட்டாகும். நாணல் நெருக்கம் சீராகும். ஐந்தும் ஐந்தும் பத்தாகும். அன்பின் மணிக்காற்றில் போகும். ஐந்தும் ஐந்தும் பத்தாகும். அன்பின் மணிக்காற்றில் போகும். நல்லா பாடுவீங்க ஆசிரியரே. வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? ஆமாம். சொல்லுங்க பார்க்கலாம். கட்டி நன்றே பிச்சை கூடும். கட்டி நன்றே வாழ்க தமிழ் வெல்க தமிழ். நன்றி வணக்கம். மிக அருமை. தமிழ் பாடத்திட்டத்திற்கு உண்மையிலே நீங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிக் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி தமிழ் ஆசிரியர் விசாகா அவர்களே. போய் உங்க இடத்துல உட்காந்துருங்க. இன்னும் பலமா கை தட்டலாமே. பேக் ஸ்டேஜ் இருக்கவங்க சேர்த்து. பெண் சுதந்திரம், கண்ணம்மா பாட்டு, கவிதைகள் இதெல்லாம் கேட்டாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது ஒரே ஒருத்தர் தான். நம் போற்றுதலுக்கும் பெருமைக்குரிய மகாகவி பாரதியார் அவரால் சீரன். உங்க பேர் என்ன? நீங்க யார் மாதிரி விடை எழுதிட்டு வந்திருக்கீங்க? யார் மாதிரி விடை எழுதிட்டு வந்திருக்கீங்க? பாரதியார். பாரதியார். இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாடுங்க. ஆசை ஆசை பழித்தல ஆசை. படிக்க படிக்க ஆசை. பாட படிக்க ஆசை. தமிழ் தமிழ் ஆசை. வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? நம்மளோட பாரதியாருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் தருவீங்களா மக்களே? ரொம்ப அற்புதமான பாடல் பாடிய பாரதியார் அவர்களே. நன்றி. நீங்களும் வேற போய் உட்காந்துக்கலாம். உங்க எல்லாருக்கும் அந்த கர்ஜனை சத்தம் கேக்குதா? கேக்குது. பரப்புறது காலங்களின் அரசன் குட்டி சிங்கம்மா வராரு. இல்லைன்னா உங்க பேர் என்ன?
நீங்க எப்படி இருக்கீங்க பாப்பா? கம்பீரமா இருக்கீங்களா? நீங்க என்ன உணவு சாப்பிடுவீங்க? காட்டு பண்ணி அப்புறம் காட்டு வீட்டு சாப்பிடுவீங்களா? சரி, யாருக்கு விடுவி முடியுது? கான்சிடன்ஸ் கேட்குமா? ஓ, எங்க நீங்க வச்சிருக்கீங்க? காட்டுல வச்சிருக்கீங்களா? சரிங்க, போங்க. உங்களை பார்க்கும் போதே காட்டுல நிஜமான சிலைங்க வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றிங்க. இயல் தமிழ், இசை தமிழ், நாடகம் என்னது இது? ஒண்ணுமே புரியலையே. எதுவும் புரியல. அதனாலதான் தமிழ் பாடம் எடுக்கிறதுக்கு தமிழ் ஆசிரியரா வந்திருக்காங்க ராயன். உங்க பேர் என்ன? நீங்க யார் மாதிரி வந்திருக்கீங்க? தமிழ் ஆசிரியரா? இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் என்ன பாடம் நடத்த போறீங்க? பாட்டு சொல்லி தர போறீங்களா? வேற என்ன சொல்லி தர போறீங்க? வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? நன்றி. இந்த வகுப்பாச்சும் வேலை எப்படி புரிஞ்சுதா? ஓ, ரொம்ப நல்லா புரிஞ்சுதே. இன்னும் வரமா கைத்தட்டலாம். இங்க இருக்க பசங்க எல்லாமே அல்டிமேட் கீழே இருக்காங்க. நல்லா உற்சாகப்படுத்துறாங்க. இன்றைய நவீன உலகத்திலும் இவங்களோட தேவை நமக்கு ரொம்ப அவசியமானது. உழைப்பினாலும் இவங்க தான், வேர்க்கனாலும் இவங்க தான். விவசாயியா வராரு டிஎன் சாஸ்திரன். உங்க பேர் என்ன? நீங்க எனக்கு என்ன சொல்லிருக்கீங்க? நீங்க எனக்கு என்ன சொல்லி தர போறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். மிக அருமை அவர்களே. விவசாயியா வந்து விவசாயத்தை பற்றியும் விவசாயியை பற்றியும் ரொம்ப நல்லா புரிய வச்சீங்க. நீங்க சேத்துல கை கால் வச்சாதான் நாங்க சோத்துல காய் வைக்க முடியுங்கிறத நல்லா ஞாபகப்படுத்துவீங்க. நன்றி. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தீங்க விவசாயிக்கு. அடுத்து வரப்போறவங்க சொன்னாலே திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. காடு வீடு தோட்டம்னு எல்லா இடத்துலையும் இவங்களை பார்க்க முடியும். பச்சை நிறத்தில்
வெளிநாட்டிலே. உங்க பேர் என்ன? நீங்க என்ன மாதிரி உடை எடுத்து வந்திருக்கீங்க? பச்சை கிளி. நீங்க என்ன பண்ண போறீங்க? பாருங்க. வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? பச்சை கிளி மாதிரி கத்தி காட்டுறீங்களா? நம்மளோட பொங்கல் கொண்டாடுறதுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு விருந்தினர் வந்திருக்காரு. அவர் பற்றி சொல்லணும்னா வேகம்னா அவர் தான், தைரியம்னா அவர் தான், அவர் துணுக்கும் கலைஞர் அரசுன்னு சொல்லலாம். ப்ரூஸ்லி. ஆமா, ப்ரூஸ்லியா வந்திருக்காரு தீரன். உங்க பேர் என்ன? உங்களை பத்தி நீங்க இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். காட்டுங்க. ரொம்ப அருமையா உங்களோட கலைகளை எல்லாம் காட்டுங்க. வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? நன்றி ப்ரூஸ்லி அவர்களே. உங்களை பார்த்தாலே தைரியமும் வேகமும் தானா வருது. உங்க எல்லாருக்கும் வருதா? ஒரு வழக்க கைத்தட்டல் சொல்லுங்க எல்லாரும். அடுத்து வரப்போறவங்க துணிச்சலும் நேர்மையும் இருக்கிறவங்களாம். சட்டத்தை பின்பற்றி நம்மள மாதிரி பொதுமக்களை பாதுகாக்கிறவங்க. காவல்துறை அதிகாரியா வராரு யுஏபி. உங்க பேர் என்ன? நீங்க யார மாதிரி உடை அணிந்து வந்திருக்கீங்க? நீங்க என்ன சொல்ல போறீங்க உங்களை பத்தி? பேசுங்க. ஓ, குட் பீப்பிளை சேவ் பண்ணி பேட் பீப்பிள் எல்லாம் பனிஷ் பண்ணிடுவீங்களா? அப்புறம் உங்களோட கார் எப்படி இருக்கும்? ஓ, 3 லைன்ஸ் இருக்குமா? அது என்னென்ன நிறத்துல இருக்கும்? ஓ, ரெட், ப்ளூ, 1 ஒயிட். நீங்க எல்லாருக்கும் தெரியவே தெரியாது. நீங்க தான் சொல்லி தெரிய வைக்கிறீங்க. உங்க போலீஸ் கார்ல எப்படி சத்தம் வரும்? ஓ, வீடு சத்தம் வருமா? அருமை அருமை. வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? நன்றி. காவல்துறை அதிகாரியை பார்த்தாலே அது எல்லாருக்கும் பயமா தானே இருக்கும். ஆனா நீங்க கெட்டவங்களை மட்டும்தான் பனிஷ் பண்ணுவீங்க, வீட்டுல சேவ் பண்ணுவீங்கன்னு அழகா சொல்லி புரிய வச்சுங்க. இந்த குழந்தைங்க எல்லாருக்கும் அருமையான உற்சாகப்படுத்துறீங்களா? நமது சங்கம விழாவை வண்ணமயமாக்கிய மழலை குழந்தைகளுக்கு நன்றி. இந்த குழந்தைகளை மேலே ஏற்றி உற்சாகப்படுத்திய அனைத்து பெற்றோருக்கும் நன்றி. அவங்க அழகா ஒப்பி அனுப்பிட்டு அவங்க இந்த அளவுக்கு பேசி சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ